திரிஷாவும் அவங்க அம்மாவும் திரிஷா அவங்க அப்பாவே கவனிக்காத ஒரு மோசமான ஒரு பேர் வழி தான் திரிஷா. தன் கணவரே கவனிக்காதவங்க தான் திரிஷாவுடைய அம்மா. அவர் பாவம் இங்க சென்னையில ஒரு ஹோட்டல்ல முக்கியமான ஒரு பொறுப்புல வேலை பார்த்தாரு. இதுங்க பண்ற அட்ராசிட்டி பார்த்துட்டு இவங்களோட வாழவே முடியாதுன்னு பெங்களூருக்கு டிரான்ஸ்பர் வாங்கிட்டு ஓடி போனவர் தான். அப்புறம் அவர் ஒரு கட்டத்துக்கு மேல உடல்நல குறைவு இறந்து போயிட்டார். தன் குடும்பத்தையே கவனிக்காத குடும்பங்கள்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கு. நல்லா கவனிச்சு பாத்தீங்களா? அப்பனையே மதிக்காத விஜய், அப்பா ஆத்தாவையே சேர்க்காத விஜய், பொண்டாட்டி சேர்க்காத விஜய், பிள்ளைங்களையே பார்க்காத விஜய், இவன் தான் குடும்பத்தையே கவனிக்காதவன் நாட்டை கவனிக்க வரானா. எப்படி தெரியுமா இருக்கு? புள்ள இல்லாத வீட்டுல கிழவன் துள்ளி விளையாடனான்னு பழமொழி இருக்கு. 50 வயசை தாண்டிட்ட நீ அரை கிழம், 54 வயசு கிழவன், உனக்கு என்ன சோடி கேக்குது? சோடி போட்டு போறது. வடிவேலு பாணியில சொல்லணும்னா சோடி போடுறியா? சோடி நீ கலர் ட்ரெஸ் போட்டுன்னு ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுன்னு யாரை ஏமாத்த பாக்குறீங்க? சமூகத்துல மரியாதையோடு தனி மனித ஒழுக்கத்தோடு இருக்கிறவனை தான் சார் நம்ம பாராட்டணும், கொண்டாடணும். கருத்து வேறுபாடு எல்லா குடும்பத்திலையும் வரும். புருஷன் பொண்டாட்டி கருத்து வேறுபாடு வரும்.